மார்னிங். நான் இன்னைக்கு வந்து ஆர்டிகல் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். என்னோட ஆர்டிகல் வந்துட்டு எந்த ஜேர்னலும் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் ஃபிசியோதெரபி அண்ட் ரிசர்ச். என்னோட டாபிக் வந்துட்டு எஃபெக்ட் ஆஃப் ஹைட்ரோஃபோரோசிஸ் வர்சஸ் லோ லெவல் லேசர் ஆன் பெயின் அண்ட் ரெசிஸ்டன் இன் டென்னிஸ் எல்போ. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்போ ஜாயிண்ட் அனாட்டமி பார்க்கலாம். முன்னாடியே எல்லாரும் அனாட்டமி படிச்சிருக்கீங்களா? யாராச்சும் வந்துட்டு பார்த்து மாட்டீங்களா? Radial articulation. So, இது ரெண்டு போல்க்கு நடுவில் இருக்க ஜாயிண்ட் தான் எல்போ ஜாயிண்ட். ஸோ இது எதாவது கம்ப்ளேஸ் இருக்குது அப்படின்னா டூரஸ் லோவர் அண்ட் ஆஃப் டூரஸ்லையும் ரேடியஸ் போர்டும் அல்னா போர்டும் வந்துட்டு சேர்ந்த எல்போ ஜாயிண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதோட லிகமெண்ட்ஸ் வந்துட்டு கேப்சுலா லிகமெண்ட், மீடியல் அல்னா கொலாட்ரல் லிகமெண்ட், ரேடியல் கொலாட்ரல் லிகமெண்ட். இதுதான் மெயின் லிகமெண்ட்ஸ். என்னென்ன மூவ்மெண்ட்ஸ்லாம் வந்து இதாகும் அப்படின்னா ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் மெயினாக. ஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற மசில்ஸ் வந்துட்டு பிரேக்கியானஸ் மசில், பைசெப்ஸ் பிரேக்கே, மேட்டியோரேடியானஸ். எக்ஸ்டென்ஷன் வந்து ட்ரைசெப்ஸ் அண்ட் ஆன்கோரியஸ். இப்போ வந்து இதோட கிளினிக்கல் பார்க்கலாம். இதில் தான் வந்து இப்போ நான் எடுத்துக்க கண்டிஷன் வரும் டென்னிஸ் எல்போ. நம்ம நேம் மட்டும் சொல்கிறேன். எல்போ எக்ஸ்க்ளூஷன், டிஸ்லோகேஷன் ஆஃப் எல்போ, நர்ஸ்லைட்ஸ் எல்போ, tennis elbow, golfer's elbow, student's elbow. இதெல்லாம் வந்து மெயினாக இருக்கிற கிளினிக்கல் கோரிலேஷன்ஸ். இப்போ வந்து நான் ஆர்டிகல் போகிறேன். ஸோ இதில் வந்து டென்னிஸ் எல்போன்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து டென்னிஸ் எல்போ பார்க்க போகிறோம். ஸோ டென்னிஸ் எல்போக்கு யாருக்காச்சும் ஐடியா இருக்கா என்ன லேட்டரல் எபிகார்டியேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதனால வருது இதெல்லாம்? பேலன்ஸ் வந்துட்டு ஓவர் யூஸ்னாலையும் மசில் அண்ட் டென்டான் வந்துட்டு ஓவர் யூஸ்னாலையும் வரும். அதை தாண்டி வந்துட்டு ஸ்ட்ரெயின் ஆஃப் லிகமெண்ட்ஸ்னாலையும் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு டியர் ஆஃப் தி ஃபைபர்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்சர் கார்பைல் லிகமெண்ட்ஸ். எக்ஸ்டென்சர் கார்பைல் லிகமெண்ட்ஸ் அந்த மசில் வந்துட்டு அந்த மசிலோட ஃபைபர்ஸ் வந்துட்டு அந்த மசில் வந்து கிளியர் ஆச்சு அப்படின்னா வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் வேர்ஸா அந்த மசிலுக்கு அடியில் இருக்க வேர்ஸா வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் ஆச்சு அப்படின்னாலும் டென்னிஸ் எல்போ வரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் ஆர் டியர் ஆஃப் காமன் எக்ஸ்டென்சர் ஆர்ச்சர். காமன் எக்ஸ்டென்சர் ஆர்ச்சர் வந்துட்டு ஸ்ட்ரெயினோ இல்லை டியரோ ஆச்சு அப்படின்னாலும் வரும்.
கிளீனர் வந்துட்டு ஒரு தெரப்பி இது மெயினாக எதுக்கு தருவாங்க லாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க அப்போது கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அதில் வந்து மேஜராக ஐஎஃப்எஸ் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிஷன்ஸ் அதுதான் வந்து மெயினாக அந்த ஐஎஃப்எஸ் தருவாங்க ஸோ அதை தான் ஏன் தரோம்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் இருக்கனால அதுக்கப்புறம் வந்துட்டு இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மெக்கானிசம் வந்துட்டு அதாவது நம்ம ஐஎஃப்டி பண்ண போகிற எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் ஃபேட்ஸ் மாதிரி இருக்கும் எப்படின்னா நம்ம எந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோமோ எது அதுக்கான ஏறி வருமோ அதில் வந்துட்டு இப்போ இவங்களுக்கு வந்து டென்ஷன் ஓகேவா அப்போ வந்து நம்ம இங்கே பயன்படுத்துறதுக்கான எப்படி கொடுப்பாங்கன்னா இங்கே வந்து ஒரு பேட் நம்ம ஐஎஃப்டி எப்படி கொடுப்போம் ஜெல் அப்ளை பண்ணி மைக்ரோ யூஸ் பண்ணி இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கும் அதே மாதிரி தான் அதுவும் இருக்கும் ஜெல் மாதிரி தான் இருக்கும் அதுக்குள்ள வந்து அயான்ஸ் இருக்கும் அது வந்துட்டு ஒரு பேட் வந்துட்டு எலக்ட்ரோட இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இன்னொரு பேட் எலக்ட்ரோட எங்கே ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் நம்ம பாடி கான்டெக்ட் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதாவது கால்வார் ரீஜன்லையோ இல்லை வந்துட்டு ஷோல்டர்லையோ அது மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீஜனில் ப்ளேஸ் பண்ணுவாங்க ஓகேவா இதுதான் வந்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டோட இல்லை இப்போ நீ எந்த இடத்துல வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் வந்துட்டு ஷோல்டர் அஃபெக்ட் ஆகிடும் அந்த இடத்துல வந்து ஒரு பேட் அஃபெக்டாக வச்சுருவாங்க இன்னொன்று வந்துட்டு எதுக்காக பண்ணுறாங்கன்னா சர்க்கியூட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஏன்னா எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் போகும் அதனால சர்க்கியூட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம பாடியிலேயே அந்த எலக்ட்ரான் வந்து கான்டாக்ட்லேயே நெகட்டிவ் எலக்ட்ரான் வந்து ரிப்பல் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஆக்சுவலி என்னன்னா எப்படின்னா ஒரு பேரண்ட் ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அஃபெக்டாக இருக்கும் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுவாங்க இன்னொரு எலக்ட்ரான் இருக்குல்ல அது வந்து இப்படிதான் இருக்கும் அந்த கனெக்ஷனே இன்னொரு எலக்ட்ரானை வந்துட்டு பாடி கான்டெக்ட் அதாவது பால்வார் ரீஜன்ல இல்லைன்னா வந்துட்டு டாக்ஸில் இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து பிளேஸ் பண்ண பாடி கான்டெக்ட்லேயே இருக்காது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வந்துட்டு அந்த சர்க்யூட்லேயே கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக பண்ணுவோம் அப்போ தான் எஃபெக்டிவாக கம்ப்ளீட் பண்ணுவோம் ஓகே லோ லெவல் லேசர் அப்படிங்கிறது வந்துட்டு லேசர் தெரப்பி அது வந்து இது வந்து ஒரு நான் இன்வேசிவ் நான் சர்ஜிக்கல் இது ட்ரீட்மெண்ட் இதில் வந்துட்டு எந்த ஹீட்டோ இல்லை சவுண்ட் இல்லை வைப்ரேஷன் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட் ஆட் ஆகும் லோ லெவல் லேசர் வந்து நீங்கள் சும்மா தெரிஞ்சு உங்களுக்கு அதில் என்ன வேவ்ல உங்களுக்கு காமனாக இருக்குது அதான் வேவ்லென்த் வந்து நார்மலாக காமனாக எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கெஸ் இருக்கா அதான் லேசர் கட்டா லைட் மாதிரி
வீடியோக்குள்ள போகிறேன். சும்மா ஆர்டிகளோட அப்ஸ்ட்ராக்ட், அதாவது சுத்தமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இதோட பேக்ரவுண்ட் என்னன்னா, அயன்டோஃபோரஸுக்கும் லேசர் தெரப்பியும் எப்படி டென்டஸ் எல்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கா இல்லையா அப்படின்னு தான் இந்த ஆர்டிகல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தடாலஜி. அது வந்துட்டு அதாவது மொத்தம் 60 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. ரேண்டமாக அசைன் பண்ணி 2 குரூப்ஸாக பிரித்து அதில் குரூப் ஏ குரூப் பி அப்படின்னு பிரித்து குரூப் ஏ வந்துட்டு அயன்டோஃபோரஸும் குரூப் பி வந்துட்டு லேசர் தெரப்பியும் ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எதுக்கு இதை கம்பேரிட்டிவ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. கம்பேரிட்டிவ் ஸ்டடி தான் நான் சொன்னதால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் ரிசல்ட் வந்துட்டு 2 குரூப்ஸுமே வந்துட்டு, அதாவது குரூப் ஏவும் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கு, குரூப் பியும் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கு. ஆனால் அதில் எது வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா அயன்டோஃபோரஸில் எஃபெக்டிவாக இருக்குன்னு அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதோட கீவேர்ட்ஸ் என்ன முக்கியமாக வருது அப்படின்னா டென்டஸ் எல்போ, அயன்டோஃபோரசிஸ், லேசர், பெயின், குரூப் ஸ்ட்ரென்த். Repetitive, forceful activity of wrist extensors. Wrist extensors வந்து அதிகமான force அதிகமான ஆக்டிவிட்டி போகும். ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக அந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போதும் இந்த மாதிரி என்ன சொல்லுவோம் வந்து 1 to 1.3% males. Females. நான் சொல்றது இந்த மாதிரி ஏதோ பசங்க வந்துட்டு அதோட டென்னிஸ் ஏஜா இந்த மாதிரி வந்துட்டு டென்னிஸ் இந்த மாதிரி வந்துட்டு ட்ரீட்மெண்ட் டென்னிஸ் வந்து ட்ரீட்மெண்ட் மாதிரி நிறைய ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு எந்த எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட்டும் அவங்களுக்கு வந்துட்டு கிடைக்கல. ஸோ அதனால இது வந்துட்டு ஒரு ட்ரையாக இது பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அயன்டோஃபோரஸ் வந்துட்டு நம்ம பாடிக்குள்ள வந்து அயான்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். ஸோ அப்படி
பாடியில் வந்துட்டு நம்மளோட ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா கார்டிகோஸ்டீராய்டு வந்துட்டு சேர்த்து, அதாவது ஐரோபோரஸ் கூட கார்டிகோஸ்டீராய்டு வந்து சேர்த்து கொடுப்பாங்க. அதை வந்து பின்னாடி பிரீஃபாக சொல்கிறேன். ஸோ லோ லெவல் லேசர் தெரப்பி சொன்னாங்க, அது வந்து அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன நீங்கள் சொல்லலாம், எனக்கு தெரியுமா? டிஷ்யூ ஹீலிங்க்கும் பெயின் கண்ட்ரோலுக்கும் மெயினாக இருந்துட்டு இதாகுது. ஸோ இது வந்துட்டு மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தடாலஜி பார்க்கலாம். இவங்க எடுக்கிற ஸ்டடி வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டல் கம்பேரிட்டிவ் ரேண்டமைஸ்ட் ஸ்டடி. மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தடாலஜி வரைக்கும் சொன்னாங்க. இது வரைக்கும் அதுக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? எல்லாம் புரிஞ்சா? அதுக்கிட்ட சொல்லப்போம். கிரிப்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றேன்ல, அதை பற்றி யாராவது பேசுங்க. பயோமெக்கானிக்ஸ்ல படிச்சிருக்கீங்க? சரி, பயோமெக்கானிக்ஸ்ல படிச்சதா சொல்லுங்க. பயோமெக்கானிக்ஸ்ல படிச்சீங்கல்ல, எந்திரிச்செல்லாம் சொல்லலாம். நான் கேட்டேன்ல, பயோமெக்கானிக்ஸ்ல படிச்சிருக்கீங்களா? சொன்னீங்கல்ல, ப்ரிசைஷன் ஹேண்ட்லிங் சொல்லுங்க. அவ்வளோதானா? ரிப்ளே டைப்ஸ் இருந்துச்சுல, யாராச்சும் உட்காந்து ஓகே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அவர் இருந்தா என்ன ஸ்பெரிக்கல் பிட்னா கோலை வந்துட்டு கிராஸ் பண்ணுறோம். என்ன சொன்னேன்? அதெல்லாம் போட்டா பெயின் ஆகும். அது கார்டிகோஸ்டீராய்டுனா மசில் குடுக்குறதானே. சரியா சரி. இது வரைக்கும் என்ன டவுட் இல்லைல்ல? ஒரு பேர் திறந்து வச்சு இல்லை, அந்த சர்க்கியூட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் அந்த எலக்ட்ரோட இன்னொரு இது நெட்டு நம்ம எது கொடுக்குறோமோ, அதாவது எந்த இடத்துல
பாடியில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாடியில் வந்துட்டு நம்ம பாடியில் கான்டெக்டில் இருக்கணும் எலக்ட்ரான் எதுக்காக அப்படின்னா அது எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணாமல் இருக்காங்க. எந்த இடத்துல உங்களுக்கு வெயில் இருக்கோ அந்த இடத்துல பாருங்க. பர்டிகுலர் ஏரியா மட்டும்தான் அதனால தான் ஐடென்டிஃபை ஏன்னா சிஸ்டமிக்காக ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பர்டிகுலர் அந்த ஏரியா இன்ஃபர்மேஷன் வெறும் போனி வாட்டர்ஸ் வச்சுன்னா எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதனால இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல. ஸோ அதனால ஒரு எலக்ட்ரான் ஒரு பேட்டர்ன் வந்து எந்த இடத்துல இது அதுதான் சொல்கிறேன். பாசிட்டிவ் எலக்ட்ரான் தான் நீ எஃபெக்டான ஏரியாவில் இருக்கிற நெகட்டிவ் எலக்ட்ரான் நீ அதை சொல்கிற பாடி கான்டெக்ட்லேயும் இருக்கணும். ஆனால் எந்த பிளேஸ் வேணால் வச்சுக்கலாம். ஒரு எலக்ட்ரோட இன்னொரு அதாவது இப்போ வந்து கடிச்சிட்டே டென்னிஸ் இருக்கும் ஓகேவா. அது வந்துட்டு எல்கோ தான் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்க? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்துட்டு பேக் கனெக்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. அது வந்துட்டு இப்போ ஷோல்டரில் வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இது வரும். இதே வந்துட்டு இது வந்துட்டு இந்த கண்டிஷன் இருக்கு. ஹைப்பர் ஹைட்ரோஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பால்வா ரீஜனில் தான் இருப்பாங்க. கை வந்துட்டு ரெண்டு அது வந்து எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட கையை வந்துட்டு இந்த இடத்துல ஹேண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுவோம்.
மெத்தடாலஜி. நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டடி வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டல் கம்பேரிட்டிவ் ரேண்டமைஸ் பண்ணி தான் யாருக்கா சொல்ல செய்யறா. இது வந்துட்டு ரெண்டு குரூப்ஸாக வச்சுருக்காங்க. அப்படியே சொன்ன மாதிரி குரூப் A குரூப் B வச்சுருக்காங்க. இதோட டியூரேஷன் வந்துட்டு 1 year 6 months. 1 year 6 months எடுத்துருக்காங்க. எந்த பிளேஸில் பண்ணாங்க அப்படின்னா டெர்ஷியரி ஹெல்த் கேர் சென்டர் அந்த பிளேஸில் பண்ணாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி அப்ஸ்ட்ராக்டாக சொன்ன மாதிரி 60 மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்டாங்களா. ஏஜ் குரூப் வந்து 20 to 50. 20 50 வயசு இருக்கவங்க வந்துட்டு இந்த ஸ்டடி வந்து பண்ணாங்க. இது வந்து எத்திக்கலாக அப்ரூவல் வாங்கிட்டு தான் இந்த ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? ரெண்டு குரூப்ஸ் அப்படின்னா 30 வச்சுருக்காங்களா. அந்த ரெண்டு குரூப்ஸ்லேயே வந்துட்டு குரூப் A வந்துட்டு ஐரோஃபோரோஸும் குரூப் B வந்து தெரபியூட்டிக் பேஸும் இருக்காங்க. இதுலேயே வந்துட்டு க்ரைட்டீரியா இருக்குது. இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டடியில் எடுத்திருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் எடுக்கல அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு வந்து டென்னிஸ் இருக்கும் லெஸ் தென் 6 weeks. 6 weeks வந்துட்டு அவங்களுக்கு டென்னிஸ் இருக்கும் அந்த கண்டிஷன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க எடுத்திருக்காங்க. எழுதி ஸ்கூலில் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் பேஷன்ஸ் வில்லிங் டு பார்ட்டிசிபேட், யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் வில்லிங்காக இருக்கும் அவங்க எடுத்துருக்காங்க. அப்புறம் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ், போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸும் எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வித்தவுட் பேஸ் மேக்கர் இல்லாமல் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு யாரெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேஷன்ஸ் வித் எனி நியூரோ ஆர் சென்சரி மோட்டார் டெபிசிட். நியூரோ ஆர் சென்சரி மோட்டார் டெபிசிட் தான் இருக்கு. ஏதாவது வேஸ்ட் ப்ராடக்ட் டிஃபிஷியன்சி தான் இல்லை. டெபிசிட் தான் இல்லை. டெபாசிட் தானே. Any other musculoskeletal impairment of the same limb. Next. This is the cervical radiculopathy. ரேடியோபதி கேட்டாங்க. அதில் டான்ஸ் பண்ண உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? வெர்டிகல் ரேடியோபதி ஸ்டடி பண்ணி யாரெல்லாம் பண்ண வந்தாங்களோ அவங்ககிட்டலாம் வந்துட்டு ஒரு கன்சர்ன் ஃபார்ம் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஏதோ எங்கேயாச்சும் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா முன்னாடியே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணி கன்சர்ன் ஃபார்ம் வாங்கிட்டாங்க ஸ்டடி பண்ண முன்னாடி. ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு, அதாவது அசஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு யூஸ் பண்ணாங்க.
இன்டர்வென்ஷனாகவும் போஸ்ட் இன்டர்வென்ஷனாகவும் வந்துட்டு இதை வச்சு தான் அசஸ் பண்ணாங்க. இப்போ வந்துட்டு விஷுவல் அனலாக் ஸ்கேல்னா யாருக்காச்சும் தெரியுமா? நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண இந்த மாதிரி எமோஜிஸ் பண்ணுவாங்க பேஷண்ட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பெயின் இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பெயின் கம்மியான மாதிரி நார்மலாக பெயின் டைனோமீட்டர்னா யாருக்காச்சும் தெரியுமா? அவங்க சொன்னாங்க அதில் வந்துட்டு ஹேண்ட் ரிப்பர் மாதிரி அதை வந்துட்டு இப்போ அந்த பேஷண்ட் வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு டிவைஸ் மாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீ கிளிக் பண்ணோன்னா அதில் வந்துட்டு நம்பர் வந்துட்டு தெரியும் எவ்வளோ பவரில் வந்து அவங்க கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்ப்போம். அயல்போரோசிஸ் முடிச்சுட்டு அதாவது நம்ம எந்த ஏரியா ட்ரீட் பண்ண போகிறோம்னா அந்த ஏரியா வந்துட்டு நல்லா வாஷ் க்ளீன் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஆல்கஹால் வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு எலக்ட்ரோட்ஸும் வந்துட்டு கேர்ஃபுல்லாக கவர் பண்ணி எந்த த்ரெட்ஸுமே வந்துட்டு அது வழியாக ப்ரொஜெக்ட் ஆகாத மாதிரி வெளியே இருக்காத மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து கார்டிகோ ஸ்டீராய்ட்ஸ் சொன்னாங்க. இப்போ வந்து அதை என்ன ஸ்டீராய்டுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் டீப்பாக பேசுவேன். சோடியம் பாஸ்பேட் அப்படிங்கிற கார்டிகோஸ்டெராய்ட்ஸை எடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கேத்தோட் வந்துட்டு ஆக்டிவ் எலக்ட்ரோடாக இருக்குது. ஸோ எந்த ஏரியா வந்துட்டு அங்கே ரெண்டராக இருக்கோ அந்த ஏரியாவில் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ப்ளேஸ் பண்ணி அட்மிஷன் கேப்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இன்ஆக்டிவ் எலக்ட்ரோட் வந்துட்டு பால்மார் ஆஸ்பெக்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா பால்மார் ஆஸ்பெக்ட் ஹேண்டோட பால்மார் ஆஸ்பெக்ட் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவ் எலக்ட்ரோட் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க? இன்ஆக்டிவ் எலக்ட்ரோட் வந்துட்டு பால்மார் ஆஸ்பெக்ட்ல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பொலாரிட்டி டைரக்ட் கரண்ட் வந்துட்டு ரிவர்ஸ்லாம் வந்துடக்கூடாது, ரெப்பலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு மொத்தம் வந்து 10 minutes கொடுத்துருக்காங்க. ஆம்ப்ளிடியூட் வந்துட்டு 4 மில்லி ஆம்ப். இதை வந்துட்டு கிராஸ் பண்ணாத அளவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
தெரப்யூட்டிக் லேசர் கொடுக்கும்போது கோகல்ஸ் வந்து வியர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்துட்டு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரிப் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கிரிப் டெக்னிக்கே எக்காச்சும் ஐடியா இருக்கா? கிரிப் டெக்னிக் கவர் பண்ண மாதிரி 6 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெயின்ல வர 6 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வந்துட்டு 30 செகண்ட்ஸ், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பெயின் வந்துட்டு எராடிக் பண்ணுறதுக்காக 30 செகண்ட்ஸ் எடுத்தாங்க. மொத்தம் 6 பாயிண்ட்ஸ்னா 3 மினிட்ஸ் எடுத்துட்டாங்க. இந்த லேசரும் முடிஞ்சது. இப்போ வந்துட்டு சேம் அதே விஷுவல் அனாலிசிஸ் ஸ்கேலையும் ப்ரிப்சன்ட்டையும் வச்சு டைனமோமீட்டரும் வச்சு ப்ரிப்சன்ட்டையும் பெயினையும் அசஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி நான் ஐல்ட்ரோஃபோர்ஸ் குரூப் ஏக்கு எக்ஸசைஸ் சொன்னேன். ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு இந்த எக்ஸசைஸ் அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறேன். ட்ரீட்மெண்ட் முடிச்சு உடனே ட்ரீட்மெண்ட் முடிச்சு டே 2 The question is so laser வந்து ஒவ்வொரு பாயிண்ட் கொடுப்பாங்க. 30 செகண்ட்ஸ் ஒரு பாயிண்ட் வந்து 30 செகண்ட்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு பெயின் வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஒரு த்ரெட்ல வந்துட்டு 3 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் கொடுப்பாங்க. ரோட் வாட்ச் 3 மினிட்ஸ் reduction of pain post hydrocortisone dexamethasone sodium phosphate. Hydrocortisone வந்து டெக்ஸ் அந்த கார்டிகோஸ்டீராய்டு கூட சேர்த்து கொடுக்கும்போது பெயின் வந்துட்டு ரெடியூஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க. டெக்ஸாமெதசோன் சோடியம் பாஸ்பேட் கார்டிகோஸ்டீராய்டு சொல்றேன்ல, இது வந்துட்டு இதோட இது என்ன அப்படின்னா பெயினை வந்து ரெடியூஸ் பண்றது, இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணி பெயினை வந்து ரெடியூஸ் பண்றது. அது இதுதான்
இதுதான் வந்து இதோட மெயின் ஒர்க்கு. இது வந்து ஒரு பொட்டட் குளுக்கோகார்டிகாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் செலக்டிவ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன், இன்ஃப்ளமேஷன் வந்து சப்ரஸ் அதாவது கண்ட்ரோல் பண்ணி பெயின் வந்து ரெடியூஸ் பண்ணுறதா இதோட மெயின் வேலை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு யாருக்கும் டவுட் வரலையா ஏன் இந்த கார்டிகோஸ்டெராய்டு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு? சொல்லுங்க யாராச்சும். ஏன் சும்மா ஒரு கேஸ்ல சொல்லுங்க, ஏன் இந்த கார்டிகோஸ்டெராய்டு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். எக்ஸாம் இருக்கு சொல்லி அதான் இதுக்கு கமர்ஷியலாக அவைலபிளாக இருந்துச்சு, ஈஸியாக அவைலபிளாக இருந்துச்சு ட்ரீட்மெண்ட் சென்டர். ஸோ அதனால இந்த ப்ராடக்ட்ஸ் அதே மாதிரி இதுதான் வந்துட்டு அதிகமான ஸ்டடீஸ்க்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது நிறைய ஸ்டடி போயிருக்கு. ஆனால் வந்துட்டு மிஷல் எட்டால் அப்படிங்கிறவர் 2003 இப்போ வரைக்கும் வந்துட்டு இவர் பண்ண ஸ்டடி தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் ட்ரையல் ஸ்டடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? லார்ஜஸ்ட் ட்ரையல் ஸ்டடி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஐஃபோன் கோர்ஸ் வந்துட்டு டென்னிஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க, ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு லார்ஜஸ்ட் ட்ரையல் ஐஃபோன் கோர்ஸ் ஃபார் டென்னிஸ் எல்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஸ்டடி வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி டென்னிஸ் எல்போல வந்துட்டு ஸ்டேபிள் வச்சுட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ருனேசன் பேக்கர் அப்படிங்கிற 2 பேர், ருனேசன் அண்ட் பேக்கர் 2 பேர் வந்துட்டு பண்ண ஸ்டடி, 2 பேர் அதே மாதிரி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் வந்துட்டு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த இவங்க 2 பேர் பண்ணாங்கல்ல, யுனேசன் பேக்கர், அவங்க 2 பேர் வந்துட்டு கார்டிகோஸ்டீராய்டை யூஸ் பண்ணாமையே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஓகேவா? அதனால எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாமல் இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு அமலியா எட்டால் அப்படிங்கிறவங்க வந்துட்டு 2012 இதே மாதிரி ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெக்ஸாமெத்தசோன் via alpha-4 showed improvement in grip strength and had a better return to work than the baseline and lateral equivalents. இவங்களும் அதே தான் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு grip strength இம்ப்ரூவ் பண்ணி
டெக்ஸாமெத்தசோன் மைனஸ் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டியாக இருக்குது டென்னிசெல்வோ ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஸ்டடியில் வந்துட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டெக்ஸாமெத்தசோன் சோடியம் பாஸ்பேட்டுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் வந்து அதிகமான எங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டென்னிசெல்வோ வந்துட்டு ரெப்யூட்டேட்டிவ் ஓவரியஸ் டிசார்டர் சொல்லுங்க. இதோட ஹீலிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ப்ரொலாங்டு இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ், அதாவது இன்ஃப்ளமேஷன் வந்து ப்ரொலாங்காக இருந்திருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து இந்த டெக்ஸாமெத்தசோன் வந்துட்டு அந்த இன்ஃப்ளமேஷனை சப்ரஸ் பண்ணி பெயினை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி இதை வந்து உங்களுக்கு ஈஸியாக ஹீலிங் ப்ராசஸ் வந்து. ஸோ முன்னாடிலாம் நான் சொன்ன முன்னாடி ஸ்டடி பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு அவங்களுக்குலாம் பண்ணும்போது வார்ம் சில் அந்த மாதிரி சென்சேஷன்லாம் இருந்தது. ஓகேவா? டெக்ஸாமெத்தசோன் சோடியம் பாஸ்பேட்டுக்கு அவங்களுக்கு அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி 3 சென்சேஷன் இருக்குது. வார்ம்த்து, சில், ஹீட்டு இந்த மாதிரி சென்சேஷன்லாம் இருந்தது. ஓகேவா? ஆனால் இப்போ பண்ண ஸ்டடியில் இப்போ நம்ம பண்ணியிருக்காங்கல்ல இந்த ஸ்டடியில் வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு பேஷண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ட் போஸ்ட் ஐரன் ப்ரோசஸ். இப்போ ரெகுலர் எல்லாம் இருக்கா புரிஞ்சுதா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ ஐரன் ப்ரோசஸ்னால டிஸ்டன்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நிறைய ஸ்டடீஸ் சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி டென்னிசெல்வோ இருக்கிறவங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்துட்டு கம்மியாகிடும், ரெடியூஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரிப்டிங் ஆக்டிவிட்டீஸ் தான் வந்துட்டு இந்த மெயினாக இருக்கிறது. டென்னிசெல்வோ பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு ட்ரிப்டிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா எக்ஸ்டென்ஸாக டென்னாக அங்கே இன்ஃப்ளேம் ஆகிடுது. ஸோ அதனால் அவங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ அதனால் ட்ரிப்பிங் ஆக்டிவிட்டி வந்துட்டு பெயின்ஃபுல்லாக பண்ண முடியாது அவங்களால. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு பெயின் இருக்கும்போது ஃபியர் ஆஃப் பெயின்னால அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த இப்போ ரைட் ஹேண்டில் வந்துட்டு நமக்கு டென்னிசெல்வோ இருக்குது அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் கம்பேர் பண்ணியிருக்காங்க. 2 சைடு கம்பேர் பண்ணும்போது அஃபெக்டான சைடு வந்துட்டு குட்ஸன் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்கிறது நோட்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் வந்து ரிஃப்ளெக்ஸ் இன்ஹிபிஷன், மசிலோட ரிஃப்ளெக்ஸ் இன்ஹிபிஷன் வந்துட்டு பாஸ் பண்ணும். எதனால அப்படின்னா அப்பரன்ஸோட மெக்ரோசென்சிட்டிவிட்டினால இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால ரிஃப்ளெக்ஸ் மசில்ஸ் வந்துட்டு ரிஃப்ளெக்ஸ் இன்ஹிபிஷனை பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃப்ளமேஷன் வந்துட்டு ஃபிசிக்கலாகவும் நடக்கிற சேஞ்சஸ்னால வரும், கெமிக்கலாகவும் நடக்கிற சேஞ்சஸ்னால வரும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு பார்த்து வந்துட்டு இரிட்டேஷனால இன்ஃப்ளேம்டு எக்ஸ்டென்ஷனாக பெயின் வந்து இரிட்டேஷன் ஆகிறதுனால ட்ரிப்பிங் ஆக்டிவிட்டி ரெடியூஸ் ஆகுது. செகண்ட் வந்து இன்ஃப்ளமேஷன் வந்துட்டு எதனால வருது அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் இன்ஹிபிஷன் ஆஃப் தி மசில்ஸ் அதனால. தேர்டாக வந்துட்டு சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் ஆஃப் பெயின் வந்துட்டு நமக்கு இதாகிட்டே இருக்குது. நமக்கே ஒரு இடத்துல வந்துட்டு அடிபட்டுச்சு அப்படிங்கிறப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், அந்த பெயினாக இருக்குது அப்படிங்கிறதுனாலே யோசிச்சுட்டு போகலாம். ஸோ அதனால வந்துட்டு ட்ரிப் ஸ்ட்ரென்த் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் செஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரிப் ஸ்ட்ரென்த் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸாமெத்தசோன் சோடியம் பாஸ்பேட் கொடுத்தப்பறம் போஸ்ட் அசஸ்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ட்ரிப் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரிடக்ஷன் இன் பெயின் டியூ டு லேசர் கொடுக்கும்போது பெயின் ரெடியூஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஸோ இது இதோட லேசர் தெரப்பியோட பிரின்சிபல் என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுது அப்படின்னா இன்டியூசிங் பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் டு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வழியாக பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸை எப்படி நம்ம இன்டியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதில் வந்துட்டு ஒர்க் ஆகிருக்கு.
கார்ரெட் டு இன்ஃப்ராரெட் வேவ்லென்த், அதாவது லாங்கர் தென், இது வந்து லாங்கர் தென் 800 நானோமீட்டராக இருக்கும். இது வந்துட்டு டீப்பராக நம்ம டிஷ்யூஸில் வந்துட்டு டீப்பராக பெனட்ரேட் பண்ணி டீப்பர் டிஷ்யூ இன்ஜுரிஸ்க்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஹீல் பண்ணுது. விசிபிள் ரெட் வேவ்லென்த் வந்துட்டு ஷார்ட்டர் தென் 800 நானோமீட்டர், 800 நானோமீட்டர் விட கம்மியாக இருக்கும். இது வந்துட்டு அந்த அளவுக்கு பெனட்ரேட் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர்ஃபிஷியல் டிஷ்யூஸ்லேயே வந்துட்டு சூப்பர்ஃபிஷியல் டிஷ்யூஸ் வந்து அப்படிங்கிறதா அது சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ரெசன்ட் ஸ்டடியில் என்ன லேசர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஐம்பஃபோர்ஸ் போது grip strength வந்து increase ஆச்சு. ஸோ இது grip strength reduce ஆகிறதுக்கு 3 காரணம். பிகாஸ் ஆஃப் பெயின் டியூரிங் கான்சென்ட்ரிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ரிஸ்ட் எக்ஸசைசஸ். ரிஸ்ட் எக்ஸசைசஸ் வந்து கான்சென்ட்ரிக் ஆக்டிவிட்டி போகும்போது பெயின் வரனால. நெக்ஸ்ட் வந்து பிகாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் இன்ஹிபிஷன் டியூ டு இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால ரிஃப்ளெக்ஸ் இன்ஹிபிஷன், மசில்ஸோட ரிஃப்ளெக்ஸ் இன்ஹிபிஷனால grip strength வந்து ரெடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பிகாஸ் ஆஃப் அப்ரென்ஷன் ஆஃப் பெயின். ஸோ லேசர் கொடுக்கும்போது பெயின் grip strength வந்து இம்ப்ரூவ் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ஆக்ஷன்னாலையும் டோஸ் டிபெண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரினாலையும் டோஸ் டிபெண்ட் பயோஸ்டிமுலேட்டரினாலையும். நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் பிட்வீன் ஐம்பஃபோரோசிஸ் அண்ட் லேசர். ஐம்பஃபோரோசிஸ்க்கும் லேசர்ஸ்க்கும் கம்பேர் பண்ணி எழுதியிருக்காங்க. லேசர் வியோட வேவ்லென்த் வந்து 6.7 யூஸ் பண்ணியிருக்காங்களா, ரெட் ஜோன் லேசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்குது, ரெடியூஸ் பெயினை ரெடியூஸ் பண்ணி எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் grip strength ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே grip strength இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஐம்பஃபோரோசிஸ் குரூப்பை கம்பேர் பண்ணும்போது ஆனால் லேசர் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கு. இந்த ஐம்பஃபோரோசிஸ் அதாவது இந்த கார்டிகோஸ்டீராய்டோட சேர்த்து கொடுக்கும்போது இன்னும் பெட்டராக வந்துட்டு அவங்களுக்கு பெயின் ரெடியூஸ் பண்ணி grip strength வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து இன்னொரு ரீசன் என்னன்னா பெனட்ரேஷன், டெப்த் ஆஃப் பெனட்ரேஷன் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தேவைப்படாமல் இருக்கிறனால ஒரு வேளை லேசரில் வந்துட்டு அந்த அளவுக்கு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்க, அதோட கன்க்ளூஷன் வந்துச்சு. ஸோ இப்போ என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா 0.04% வந்து எக்ஸாமரேஷன் சோடியம் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டாங்கல்ல ஐம்பஃபோரோஸ் கூட இந்த கார்டிகோஸ்டீராய்டு வந்து சேர்த்து கொடுக்கும்போது பெயினை ரெடியூஸ் பண்ணி grip strength வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுது, இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் பேஷண்ட்ஸில் இந்த டென்னிஸ் எல்போ வந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேசர் கொடுக்கும்போது இதோட கம்மியாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஐம்பஃபோரோஸ் தான் இதை வந்துட்டு பெட்டர் மொடாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா ஸ்டவுட் இருக்காச்சு. என்னோட ஆர்டிகல்
ஓகே, எனக்கு ஏதாவது எல்லாமே யாருக்காச்சும் டவுட் இருக்கா? கேட்கா நான் வந்து லேசர் யூனிட் எவ்வளோ யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, யாராச்சும் சொல்றீங்களா? Class 3A laser power output of 5 milliwatt. மெயினாக வந்துட்டு நிறைய ஸ்டடி வந்துட்டு நான் சொன்னேன், நிறைய பேர் ஸ்டடி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மெயினாக வந்துட்டு ஒரு 3 சிம்டம்ஸ் சொன்னேன். சொல்லுங்க யாராச்சும். 3 சென்சேஷன்ஸ் இருக்கும். பாம்பு, இருமி, அதுக்கப்புறம் இச்சிங். இப்போ வந்து நான் எடுத்த கிளாஸ் யாராச்சும் சம்மரைஸ் பண்ணுறீங்களா? வந்துட்டு திவ்யா எடுத்த டாபிக் பேர் வந்து effect of ionophores versus a low-level laser on pain and grip strength in tennis elbow, an experimental comparative study. இதில் வந்துட்டு டென்னிஸ் எல்போ அப்படின்னா வந்து lateral epicondylitis. அதில் வந்து என்ன மசில் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா எக்ஸ்டென்சர் கார்பே ரேடியாலிஸ் பிரேடிஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. இதில் வந்து ionophores அப்புறம் வந்து லேசர் தெரப்பி அப்படின்னு 2 டெக்னிக் வந்து யூஸ் பண்ணாங்க. ionophores அப்படின்னா வந்துட்டு அதில் அயான்ஸ் வந்துட்டு ஸ்கின்ல வந்து பாஸ் பண்ணுவாங்க. 2 எலக்ட்ரான்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு பெயின் இருக்கிற இடத்துல வந்துட்டு வச்சுருவாங்க, இன்னொரு எலக்ட்ராடை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ரீஜன்ல வந்து வச்சுருவாங்க. பட் வந்துட்டு அது ஆக்டிவ் எலக்ட்ராட் வந்து எப்பயுமே பெயின் இருக்கிற இடத்துல தான் வைக்கணும். அப்புறம் இன்ஆக்டிவ் எலக்ட்ராட் வந்துட்டு பாடியில் ஏதாச்சும் ஒரு ரீஜன்ல வந்து வச்சுக்கலாம், ஏன்னா அது வைக்கலைன்னா ரிப்பல் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லேசர் தெரப்பி அப்படின்னா வந்துட்டு சிங்கிள் வேவ் லென்த் ஆஃப் லைட் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகும். அதில் இருக்க இது வேவ் லென்த் வந்து என்னன்னா 660 நானோமீட்டர் இருந்து 905 நானோமீட்டர் வரைக்கும் அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இதோட யூசஸ் வந்து என்னன்னா டிஷ்யூ ஹீலிங் அண்ட் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி தான். அதுக்கப்புறம் இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்னன்னா 30 people வந்துட்டு ionophores ட்ரீட்மெண்ட்டும் 30 people வந்துட்டு லேசர் தெரப்பியும் வந்துட்டு தராங்க. இதில் இப்போ இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் கேட்டகரியில் வந்துட்டு இன்க்ளூஷனில் யாரெல்லாம் போத் மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் டென்னிஸ் எல்போ வந்து ஒரு 6 வீக்ஸில் இருக்கிறவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வித்தவுட் பேஸ் மேக்கர் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. எக்ஸ்க்ளூஷனில் வந்து என்னென்னா நியூரோலாஜிக்கல் ஆர் வந்துட்டு சென்சரி மோட்டார் டெபிசிட் இருக்கிறவங்க வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மஸ்குலோஸ்கெலிட்டல் இம்பேர்மெண்ட் ஆஃப் அந்த லிம்பில் இருக்கிற ஏதாச்சும் மஸ்குலோஸ்கெலிட்டல் இம்பேர்மெண்ட் இருந்துச்சுன்னா அவங்களே வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சர்விக்கல் ரெட்டிகுலோபதி அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. இதை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா விஷுவல் அனலாக் ஸ்கேலை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து கிரிப் ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஹேண்ட்ஹெல்ட் டைனமோமீட்டர் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்துட்டு அதான் நான் சொன்னேன்ல 30 people வந்துட்டு ionophores 30 people வந்துட்டு இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்துட்டு 30 people வந்துட்டு ionophores ட்ரீட்மெண்ட்டும் 30 people வந்துட்டு லேசர் தெரப்பி ட்ரீட்மெண்ட்டும் வந்து தராங்க. ionophores வந்துட்டு என்னன்னா நான் சொன்ன மாதிரி அந்த எலக்ட்ராட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறாங்க. அது கூட என்னன்னா ஒரு கார்டிகோஸ்டீராய்டு வந்துட்டு ஆட் பண்ணாங்க. அது வந்துட்டு என்னன்னா டெக்ஸாமெத்தசோன் சோடியம் பாஸ்பேட் அப்படின்ற ஒரு கார்டிகோஸ்டீராய்டு வந்து 0.04% வந்துட்டு 2 ml வந்துட்டு 0.04% வந்து இருக்கணும் அந்த கார்டிகோஸ்டீராய்டு. அதை வந்துட்டு இது பண்ணிடுறாங்க. அது தந்ததுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து முடிஞ்சது. ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட் தருவாங்க. நெக்ஸ்ட் டேல வந்துட்டு ஸ்ட்ரெச்சிங்கும் ஈசென்ட்ரிக் எக்ஸசைஸும் வந்து தருவாங்க. இதே லேசர் தெரப்பியில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லேசர் வந்துட்டு அந்த கண்டையெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு காகல்ஸ்லாம் வந்து போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கிரிட் டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணாங்க. 6 பாயிண்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி அந்த கிரிட் டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அது வந்து ஒவ்வொரு கிரிட்டுக்கும் வந்துட்டு 30 செகண்ட்ஸ் வந்து தருவாங்க. அதில் வந்துட்டு டோட்டலாக 3 மினிட்ஸ் வந்துடும். அதுவும் வந்து முடிச்சிடுவாங்க. இது வந்து எதுக்குன்னா பெயின் வந்துட்டு எராடிகேட் பண்ணுறது.
அப்போ இதை வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணவங்க வந்து ஒரு 3 பேர் இருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு அப்போ சொன்னாங்க. அதில் வந்து என்னன்னா அதில் வந்துட்டு அப்துல் ஹமீத் இட்டால் அவங்க தான் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் இது ஸ்டடி வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாரு. அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து எரேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கான்சென்ட்ரிக் ஆக்டிவிட்டி வந்து பண்றப்போ பெயின் வந்து வருது. அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேஷன் அப்போ ரிஃப்ளெக்ஸ் வந்துட்டு இன்ஹிபிட் ஆகுது. அதுக்கப்புறம் என்னன்னா அந்த லேசர் தெரப்பி பண்ணல அதில் வந்துட்டு என்ன லேசர் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கிளாஸ் 3A லேசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பவர் அவுட்புட் வந்துட்டு 5 மில்லிவாட் வந்து இருக்கும். அதோட வேவ்லென்த் வந்து 607 நானோமீட்டர் வந்து இருக்கு. இதில் வந்து என்ன கன்க்ளூஷன் பண்ணுறாங்கன்னா லேசர் தெரப்பியை விட அயனோடோபோரோசிஸ் தான் வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூஷன். ஃபீட்பேக் திவ்யா எடுத்த ஆர்டிகல் ப்ரெசன்டேஷன் வந்துட்டு அயன்டோபோரோசிஸ் ட்ரீட்மெண்ட்டும் லேசர் தெரப்பி ட்ரீட்மெண்ட் பற்றி சொன்னாங்க. அதில் அயன்டோபோரோசிஸ் வந்துட்டு யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, யாருக்கு கொடுக்கக்கூடாது, அப்புறம் என்ன வேவ் லென்த்தில் கொடுக்கணும், அதெல்லாம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதே மாதிரி லேசர் தெரப்பியும் வந்துட்டு என்ன ஏரியா கொடுப்பாங்க, என்ன மெத்தட் வச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி 2 ட்ரீட்மெண்ட்டையும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண